Hi, hello guys, you are watching Kodaiman with Harish and Bharat. So welcome to a special episode of Cricket Diamond. என்னடா ஸ்பெஷல் தடால் படாலா சொல்றீங்க அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கலாம். எஸ், இன்னைக்கு வந்து நம்ம எப்பவுமே ஒரு பேசிட்டு தான் இருப்போம், நீங்க கேட்டுட்டு இருப்பீங்க கதை கேட்கிற மாதிரி. பட் இன்னைக்கு ஒரு இன்டராக்டிவான ஒரு கேம் விளையாட போறீங்க. எல்பிடபிள்யூ கேம்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல இருக்கு. நார்மலா எல்பிடபிள்யூ சினாரியோஸ் எல்லாம் இருக்கும்ல, இந்த டிஆர்எஸ் வச்சு கண்டுபிடிப்பாங்க இது அவுட்டா நாட் அவுட்டான்னு சொல்லிட்டு. அதை வந்து ஒரு கேமாவே வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. சில லைவ் சினாரியோஸ் எல்லாம் வந்து நீங்க ஆல்ரெடி மேட்ச் பாத்துக்கிட்டீங்கன்னா தெரியாது அவுட்டா நாட் அவுட்டான்னு சொல்லிட்டு. பட் தெரியாதவங்களுக்கு நீங்க அதை பார்த்து உங்க கண்ணால ரியல் டைம்ல நீங்க அதை சொல்லணும், அது அவுட்டா நாட் அவுட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேமா இருக்கும் நம்புறோம். சோ அதனால விளையாட வந்திருக்கோம். சோ வாங்க நம்ம சேர்ந்து விளையாடுவோம். சரி, ஓகே, கேம்குள்ள போலாம். ரூல்ஸ் எல்லாம் பெருசா ஒண்ணும் இல்லைங்க. மொத்தம் 30 கிளிப் இருக்கும். அந்த 30 கிளிப்ல வந்து இது நாட் அவுட்டா அவுட்டான்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும். நீங்க எத்தனை ரீப்ளே வேணா பண்ணி பாத்துக்கலாம். அண்ட் யார் ஃபர்ஸ்ட் வந்து 10 பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னு. ஏன்னா நான் 10 பாயிண்ட் எடுத்துட்டேன், இன்னும் விளையாண்டு இருக்கீங்களா, எங்களை தப்பா நினைக்காதீங்க. ஏதோ எங்க நாலேஜுக்கு எவ்வளவு வருதோ அவ்வளவு தூரம் விளையாட்டு இருப்போம், நாங்க அவ்வளவு டேக் எடுத்து விளையாடிட்டு இருப்போம். சோ ஓகே, வாங்க சேர்ந்து விளையாடுவோமா? இதுதான் கைஸ் ஃபர்ஸ்ட் எல்பிடபிள்யூ கேம்னு போட்டாலே வந்து ஃபர்ஸ்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த வெப்சைட்ல தான் நம்ம போக போறோம். இது வந்து விஸ்டனோட கேமு. ஸோ உள்ள போலாம். நாங்கள் அப்படியே ஒரு டெஸ்ட்டுக்கு ஒரே ஒரு இது மட்டும் நாங்கள் செக் பண்ணி பார்த்தோம். ஓகே, ஸோ வந்துச்சு பாத்தீங்களா விஸ்டன் கிரிக்கெட்டோட இஸ் இட் எல்பிடபிள்யூ கண்டுபிடிங்கடா பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ வந்து ப்ளே பண்ணலாமா ஹரிஷ்? ஓகே, ஐ அம் ரெடி. ஸோ த ஃபர்ஸ்ட் ரீப்ளே, ஃபர்ஸ்ட் வீடியோ பாருங்க. கண்டுபிடிச்சிட்டேன். திரும்ப ஒரு முறை ப்ளே பண்ணலாம். ஒரு முறை ப்ளே பண்ணலாம். ஓகே, in front, that's Plum in out. front looks out, it's given out. ஓகே, நாங்களும் வந்து அவுட் தான் சொல்றோம். ரெண்டு பேருமே அவுட் சொல்றோம். ஸோ வந்து கரெக்டா இல்லையான்னு வந்து செக் பண்ணலாம். ஏ காம்படிஷன் அவுட். ஐயோ இல்லைங்க, ஐயோ அம்பையர் இன்கரெக்ட், நாங்களும் இன்கரெக்ட். மிஸ்ஸிங் லெக் மேல போகுது, எக்ஸ்பெக்டே பண்ணல உண்மையிலேயே. இது என்னங்க இந்த பாகிஸ்தான் டோர்னமெண்ட்ல ஒரு ரிவ்யூ போகுமே, பால் இங்க போற மாதிரி போயிட்டு அப்படி போகுது. இந்த மாதிரி இருக்க போது இந்த கேம் ரொம்ப வந்து ஆப்வியஸா இருக்கும்னு நினைப்போம். பட் அவ்வளவு ஆப்வியஸ் கிடையாது, ரொம்ப வந்து சீரியஸா கஷ்டமா தான் இருக்கும். சரி, ஓகேயா? நீங்க நடுவுல வந்து நீங்க கண்டுபிடிக்கிறப்ப பாஸ் பண்ணி கூட பாருங்க. நீங்க திரும்ப பண்ணா ரீப்ளே பண்ணி பாருங்க. முன்னாடி வீடியோ போயிட்டு அப்படி பாருங்க. ஒரு 5 செகண்ட்ஸ் ப்ளே பேக் ரீவைண்ட் வச்சு பாருங்க. ஓகே, சரி, நம்ம வந்து அடுத்து இது பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் இதுவே ஆரம்பமே அலக்கடிப்பா இருக்கா. ஓகே, ரெண்டாவது ப்ளே. ஓ குட் ஒன். அகைன் ரீப்ளே போடுறேன். பாத்துட்டேன். சோ சொல்லு, அவுட்டா நாட் அவுட்டா? அவுட். ஓகே, நானும் வந்து அவுட் தான் சொல்றேன். இம்பாக்ட் வந்து கொஞ்சம் அவுட் சைட் ஆஃப் இருக்கிற மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் எனக்கு ஏதோ இம்பாக்ட் தான் கொஞ்சம் டவுட்டா இருக்கு. பேக் ஃபுட்ல ஆடுறதுனால மேபி இது வந்து ஸ்டெம்ப்ல அடிக்கும்னு தோணுது. ஓகே, ரெண்டு பேருமே அவுட் சொல்றோம். சோ கொடுக்குறோம். அம்பையர் என்ன சொல்றாருன்னு பாருங்க. அம்பையர் நாட் அவுட் கொடுக்குறாருங்க. ஓ மை காட், டிஆர்எஸ் எடுத்துக்க ரோஹித் சர்மா. ஏய் ஹரிஷ், ஏய் போடு ஹை ஃபை. ஏய் அண்ணா டிஆர்எஸ் எடுத்துறவள காப்பாத்துனாரா? ஆமா ப்ரோ, ரோஹித் சர்மா 1, அம்பையர் 0. பட் யா குட் ஒன். அம்பையர் வந்து காட் இட் ராங். அம்பையர் வந்து ரெண்டு தடவை காட் இட் ராங். பட் நம்ம செகண்ட் தடவை வந்து கரெக்டா கெஸ் பண்ணிட்டோம். சரி, ஓகே, அடுத்த ரிப்ளே போயிடலாமா? ஓ எஸ். ஓ மை காட். திரும்ப ப்ளே பண்ணு. ஷமீம் ஹுசைன் வர்சஸ் ரவீந்திர ஜடேஜா. ஓகே, ஐ மேட் மை டெசிஷன். நீ சொல்லு. நாட் அவுட். ஓகே, லுக்ஸ் அவுட் டு மீ. அவ்வளோ வெளியே ஸ்பின்னர் அளவுக்கு பால் திரும்பலன்னு நான் நினைக்கிறேன். பால் கொஞ்சம் ஹைட் ஏற மாதிரி இருக்கு எனக்கு. ஓகே, இன்ட்ரெஸ்டிங். ஓகே, நான் அவுட் சொல்றேன். அவுட்னே கொடுத்து பார்ப்போம் என்ன சொல்றேன்னு பார்ப்போம். அம்பையர் ஓகே, அம்பையர் கம்மிங் ஃப்ரெண்ட் கொடுத்துட்டாங்க அவுட். ரிவ்யூ எடுத்திருக்கான் ஷமீம். ஓஹோ ஓஹோ ஆ ஓ ஷிட், here we go again. இட்ஸ் ஓகே, சோ ஐ காட் இட் ரைட் அகைன். அம்பையர் ஒரு கிளிப் காமிச்சால அதுல இருந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டேன். மேபி இது கொஞ்சம் மேல போய் இருக்குமோ. ஓகே, இட் ஹேப்பன்ஸ். பாகிஸ்தான் சூப்பர் லீக்ல இருந்து வெளியே வாங்க ஹரிஷ். சரி, நெக்ஸ்ட் கிளிப் போடலாமா? சோ இப்போதைக்கு 3ல நான் 2 கரெக்ட், நீ 1 கரெக்ட். ஓகேவா? ஓ வாவ், செம டெலிவரி. ஷெல்டன் காட்ரல். திரும்ப ப்ளே பண்றேன். ஓ மை காட், திரும்ப போடு. என்னடா பரத்? இல்ல, நான் ஐ மேட் மை டெசிஷன். எனக்கு ஓரளவுக்கு ஐடியா இருக்கு. அவுட்ரா. ஓகே, ப்ளம் இன் ஃப்ரண்ட் நினைக்கிறியா? லெக் ஸ்டிங்.
ஓகே ஆனா இல்ல நான் பேட் இன்வால்வ் இருக்கா நமக்கு தெரியாது. சரி நீ போடு. இல்ல நான் வந்து நாட் அவுட் சொல்றேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, ஆக்சுவலி அவனோட லெஃப்ட் லெக்ல வந்து ஃபர்ஸ்ட் பால் பட்டுதுன்னு நினைக்கிறேன். சோ அந்த லெஃப்ட் லெக்ல பட்டது, லெஃப்ட் லெக் வந்து அவுட் சைடு தி லெக் ஸ்டம்ப் இருந்துச்சு. சோ இம்பாக்டே வந்து அவுட் சைடு லெக் ஸ்டம்ப்னு நினைக்கிறேன். சோ நான் அவுட்னே போடுறேன். நீ சொன்னதுனால பட் நான் நாட் அவுட் சொல்றேன். சரியா? ம். லெட்ஸ் செக். அம்பையர் நாட் அவுட் தான் கொடுத்திருக்காரு. ரிவ்யூ எடுக்குறாங்க. ஓ மை காட் தட்ஸ் பெர்ஃபெக்ட். ஏய் சூப்பர் ஹரிஷ். ஏய் நைஸ் ஒன். விட்டத புடிச்சாட்டா ஹரிஸ். விட்டத பிடிச்சிட்டான் ஹரிஷ். நான் ஆக்சுவலி அது லெஃப்ட் லெக்ல அடிக்குதுன்னு நினைச்சேன். பார்த்தா கரெக்டா ரைட் லெக்ல தான் அடிச்சிருக்கு. பேக் ஃபுட் நான் டச். என்ன தெரியுமா யோசிச்சேன், ஆப்வியஸா இருக்குது அவுட், இதையே வந்து கேக்குறான் அப்படின்னு. ஒருவேளை நாட் அவுட்டா இருக்குமோ அப்படின்னு யோசிச்சேன். ஸ்விங் ஆகி வெளில போமோ அப்படிலாம் யோசிச்சேன். பட் தேவையில்லை, அவுட். இப்போதைக்கு பாயிண்ட்ஸ் வந்து 2-2. நம்ம வந்து 5th வீடியோ பார்த்துடலாம். பிளே. ஓஹோ. ஓ மை காட், இதுதான்டா டாஸ்க். அட்கின்சன். நாட் அவுட், ஏன்? கோயிங் அவுட் சைட் லெக் ஸ்டம்ப். ஓகே நானும் அதான் நினைக்கிறேன். மிஸ்ஸிங் ரொம்ப லெக் ஸ்மூத் ஸ்டம்ப். ஆகுது. வெளியே போயிடும் நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் யாரு வெர்னன் பிலான்றா தலைவர்? இந்த அம்பையர் அவுட் இட்டான்டா. ரிவ்யூ ஸ்ரீலங்காவா? ஓகே. வெளியே தான் போகுது. வெளியே தான்டா போகுது. கன்ஃபார்ம்டா. போட அம்பையர். பேசாம நம்ம அம்பையர் எல்லாம் போல. ஆமா. ஆனா நம்ம இவ்வளவு ரீப்ளேஸ் எடுக்கிறோம். அவங்களுக்கு வந்து டக்குனு டிஸ்டன்ஸ் சொல்லணும். நம்ம ரீப்ளே பார்த்து பார்த்து சொல்றதுனால கூட அட்வான்டேஜஸ் இருக்கலாம். ஃபர்ஸ்ட் டைமே கெஸ் பண்றதுல தான் இருக்கு ஆக்சுவலி. நம்ம 3 3 each. ஹை ஃபை. அடுத்து ஓகே அவுட். ஓ நீ அவுட்ன்றியா? எனக்கு ஆக்சுவலி வந்து இது பிச் குதி பால் வெளியே போயிடும் தோணுது. அவுட் சைட் ஆஃப் லைக் வந்து ஸ்பின் ஆகி போயிடும். குடகேஷ் மோட்டி வேற போடுறாரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர். ஓகே ஸோ நான் வந்து நாட் அவுட் சொல்றேன். நீ அவுட் சொல்ற. நான் நாட் அவுட்னே கொடுத்து பாக்குறேன். அம்பையர் என்ன சொல்றான்னு பார்ப்போம். அம்பையர் நாட் அவுட் தான் கொடுத்துருக்கான். அம்பையர் நாட் அவுட் கொடுத்தாலே அவுட்டா தான் இருக்கும்னு ஒரு ஃபீலிங் இருக்கு. ஏய் அவுட்ரா பிளம்டா. ச்சே. காட் சீட்டட். குட் ஒன் குட் ஒன். கரெக்ட். குட் ஒன் ஹரிஷ். ஹரிஷ் டேக்கிங் த லீட். 4-3. வாங்க வாங்க ஹரிஷ் இன்டு த கேம். சூப்பர் சூப்பர். இந்த அம்பையர் இது எல்லாத்தையும் தப்பா தாங்க கொடுக்குறாங்க இந்த இதுல. அம்பையர் ஒண்ணு கூட கரெக்ட் கொடுக்கல. ஓகே நெக்ஸ்ட் ப்ளே கொடுக்கலாம். ஓ மை காட் தட்ஸ் சூப்பர் டெலிவரி. முகமது ஷமி. இந்த மேட்ச் நான் பார்த்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஓ இது வேற இருக்கா? பட் நமக்கு ஞாபகம் இல்ல. நம்ம பார்த்திருப்போம் எல்லாமே. இந்த மேட்சஸ் எல்லாம் பார்த்திருப்போம். திரும்ப ஒரு ப்ளே பண்ணு. அவுட்டா? நான் வந்து நாட் அவுட் சொல்றேன். ம். பால் வந்து மேல போகுதுன்றது என்னுடைய ஒப்பீனியன். ஓகே. இது வந்து லைட்டா ஒரு சீட்டிங்கும் இன்வால்வ் ஆயிருக்கு. எல்லாம் இந்த மேட்ச் வந்து ஹிஸ்டாரிக் ரன் சேஸ் ஃபார் இங்கிலாந்து. அவங்க ஜெயிச்சிருவாங்க. 378 சேஸ் பண்ணுவாங்க எட்ஜ்பாஸ்டன்ல. ரூட் பேட்ஸ்மேன் ரெண்டு பேரும் நாட் அவுட்டா இருப்பாங்க. அதனால இது நாட் அவுட் சொல்றேன். போங்க. நீ சொன்னதுக்கு அப்புறம் நான் யோசிச்சேன். அப்படி ஒரு ஆஸ்பெக்ட் நான் யோசிக்கல இத்தனை வீடியோஸ் வரைக்கும். ஏங்க மேட்ச் பார்த்துட்டு வந்து பேசுறாங்க. எஸ் வெரி ரைட். விட்டதை பிடிச்சாச்சு. 4 all. மேட்ச் எல்லாம் யோசிக்க கூடாதுப்பா, இப்பயே சொல்லிட்டப்பா. நான் யோசிக்காம தான் இருந்தேன். நீதான் நான் சும்மா சொல்லுவேன் யோசிப்பியா இருக்குன்னு. சரி ஓகே அது கரெக்ட் தான். அந்த மாதிரி யோசிக்க கூடாது. ஆமா அந்த மாதிரி யோசிச்சா இந்த கேம் விளையாடுறது தப்பு. ஆமா ஆமா. ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். 4 each. 4 each. ஆமா. இந்த மாதிரி நாம இருக்க வாய்ப்பே இல்ல ப்ரோ. என்ன கர்மம் ப்ரோ இது? ஏய் என்னடா இது, நாட் அவுட்ரா? நாட் அவுட் தான் ப்ரோ. இம்பாக்ட் அவுட் சைட் ஆஃப் ப்ரோ. பாலுமே எங்கேயோ போகுது ப்ரோ மேல. பால் மேல போகுது. இம்பாக்ட் அவுட் சைட் ஆஃப். பில்லி டிஆர்எஸ்ல கிடையாது. கரெக்ட். இம்பையர் ஒரு கண்டிஷன்ல வாய்ப்பே இல்ல ப்ரோ. எங்கேயோ போகுது. ஓகே ப்ளே தரவா? இது வந்து 5 all கரெக்ட்டா? 5 each. எஸ் 5 eachன்ற நிலைமையில் எனக்கு தெரியும். பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டேன். தெரியுமே. சொல்லு. பிச்சிங் அவுட் சைட் லெக் நாட் அவுட். கரெக்ட் தான். பிச்சிங் அவுட் சைட் லெக் நாட் அவுட். ஸோ ரெண்டு பேரும் அதான் சொல்றோம். அம்பையர் அதான் சொல்லுவார்னு நினைக்கிறேன். எஸ் அலீம்தார் தானே இவரு? அலீம்தார் தான். அதான் சொல்ல வந்தேன்.
சைடுல அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். ஹைஃபை. எஸ். ஓகே 6-6 இப்போதைக்கு. கொஞ்சம் போக போக ஈஸியா இருக்கிற மாதிரி இருக்கு. குறுக்க ஒரு கஷ்டமான ஒரு ரிவ்யூ ஒன்று வரும் அப்பப்போ. ஏதாவது ஒண்ணு கஷ்டமா ஒண்ணு போடுங்க. என்ன நம்ம ஸ்கில்லுக்கு எல்லாம் இதெல்லாம் வந்து ஒண்ணுமே இல்லை. சரி ரெடியா? ஓ சார். 6 ஆல். ஓ மை காட். நைஸ் ஒன். ரீப்ளே பண்ணவா? நான் பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிட்டானா? இந்த மேட்சா தெரியும் எனக்கு. அவுட். அவுட் தான் நானும் சொல்றேன். எப்படி மேட்ச் தெரியுமா உனக்கு? என்ன மேட்ச் ஞாபகம் இல்ல. ஆக்சுவலி ஞாபகம் இருக்கு. இந்த வருவாம சம்பந்தமே இல்லாம ஒரு ஏதோ நினைச்சிட்டு விளையாடி இருப்பான். அந்த பால் வந்து எது கூட்டானே தெரியாது அவன். சரி ஓகே, நானும் வந்து அவுட் தான் சொல்றேன். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இம்பாக்ட் டசன்ட் மேட்டர். ஏன்னா வந்து வெளில விட்டாரு. ஸோ ஹிட்டிங் தான் ஒன்று மேலே போகும் அப்படின்றது அவங்க எதிர்பார்க்குறாங்க. நம்ம வந்து ஸ்டெம்பிள் அடிக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்றோம். சரிங்களா? ஸோ 2 பேரும் அவுட் சொல்றோம். லெட்ஸ் கோ ஃபார் இட். அம்பையரை கொடுத்துட்டாருங்க. அசார் அலி. இம்பாக்ட் டசன்ட் மேட்டர். ஐயோ மேல போதா? மேல போகுது மச்சி. ஐயோ. இந்த மேட்ச் நான் பாத்திருக்கேன் வேற இதுல. ஐயோ வேற அம்மம்மா வேற. ஏய் அப்ப அது வேற மேட்ச் போடலாம் சார். வேற மேட்ச் தான். அதனாலதான் இது நாட் அவுட்டா இருக்கு. தொலைப்பிட்டிய பறக்காங்க. ஆமா அம்பையரும் அவுட் தான் கொடுத்தாரு. ஸோ எனிவே நம்ம அம்பையர் மாதிரி யோசிக்கிறாங்க. 6 each. சரி நெக்ஸ்ட் தரவா? சேமா டெலிவரி. ஷோரிஃபுல் இஸ்லாம். ஐ அம் ரெடி. ஓகே நான் ஃபர்ஸ்ட் சொல்றேன். லுக்ஸ் லைக் இட்ஸ் மிஸ்ஸிங் லெக். ஸோ ஆங்கிள் வந்து வெளியே எடுத்துட்டு போகும்னு நினைக்கிறேன். ஸோ நாட் அவுட் சொல்றேன். நீ சொல்லு. எனக்கு அதேதான். நாட் நாட் அவுட். மிஸ்ஸிங் லெக்ன்ற. ஓகே ரொம்ப அவுட் கொடுத்துட்டான். அப்ப நாட் அவுட் தான். தம்பி இப்படிதான் ஒரு டிஆர்எஸ் மொக்க வாங்கிச்சு. இருப்பா பாப்போம். சீக்கிரம் ரிவ்யூ எடுப்பா பக்கர் சம்மா. ஐயோ டேய் இவனுக்கு பாகிஸ்தானுக்கு மட்டும் ஒரு மாதிரி கோலாடா வருதுடா டிஆர்எஸ்ல. எனக்கு புரியவே இல்லடா. அடா போங்கடா. we are considering our அவமானமா போச்சு. எனக்கு தெரிஞ்சு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பாயிண்ட் எடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அவங்க ஸ்மார்ட் ப்ரோ. நம்மளோட கண்டிப்பா எடுத்திருப்பாங்க. அடுத்து பார்க்கலாம். 6 ஆல் நிக்கிறோம் இப்போதைக்கு. ஆமா ஸ்மித் கோலாத ப்ரோ. எங்க எப்ப ஆடினாலும் இம்பாக்ட் அவுட் சைட் ஆஃப் மாதிரி தான் தெரியும். தலையும் அவ்வளவு ஷஃபிள் பண்ணி ஆடுவான். இன்னொரு ப்ரோ ப்ளே போடு. பண்ணு. நாட் அவுட். அவுட் மாதிரி இருக்கு எனக்கு. நான் அவுட் சொல்றேன். இம்பாக்ட் தான் மேட்ரு. சரி ஓகே. ஏய் விராட் கோலி. ரிவ்யூ விராட் கோலி பாக்ஸ்லயே வாங்கியிருக்கான். டேய் நாட் அவுட். சூப்பர்ரா. மிஸ். ஓகே ஹரிஷ் 7 தெரியல ஃபார் ரீசன். ஹரிஷ் 7 நான் 6. ஓகே விட்டது பிடிக்கலாம். கம் ஆன் ரெடி. அடுத்த வீடியோ. அவுட் தான் நினைக்கிறேன். அவுட் மாதிரி தான் இருக்கு. சோ அவுட்டே கொடுக்கலாம். அவுட். பரவாயில்ல. தப்பானா கூட 2 பேருக்கு தான் கொடுத்துறான் நம்ம பேரு. பாகிஸ்தான் ரிவ்யூ எடுத்திருக்காங்க. இதெல்லாம் கிளியரா அம்பையர்ஸ் கால். அம்மாடி. அம்பையர்ஸ் கால் அவுட். அவுட் தான். அம்பையர்ஸ் காலுக்கு 1 பாயிண்ட் ஆண்டா. தெரியல. வாட் எவர். சோ ஓகே அம்பையர் அவுட் தான கொடுத்தான். சோ அவுட் தான் அது. கரெக்ட் தான். கரெக்ட் டிசிஷன் தாங்க நம்ம எடுத்துட்டோம். 8-6. 8-7 கொண்டு 8-7. ஓகே. வாடா இன்னும் 2 பாயிண்ட். பா நான் டெலிவரிடா டேய். போடு. இன்னொரு அடி போடு. ஐ அம் ரெடி. சொல்லு. லெக் ஸ்டம்புக்கு வெளில போகும்னு நினைக்கிறேன். சோ நாட் அவுட். ஓகே சோ வந்து நான் வந்து அவுட் சொல்றேன். ஏன்னா ரொம்ப ஷஃபிள் பண்ணி ஆடிட்டான். சோ ஐ திங்க் இட் வில் ஹிட் தி ஸ்டெம்ஸ். டேக்கிங் a chance பரத். டேக்கிங் a chance. பாப்போம். வேற அவுட் தான் கொடுத்திருக்காரு. ஆங்கிள் will it take it outside அதான் கேள்வி. எஸ் ஈக்குவல் பண்ணிட்டு ஏ ஷஃபிள் பண்ணி ஆடினாரு லபுஷன். சோ கொஞ்சம் சூப்பர்.
8 all. நம்ம Yes. 2 more யார் to அந்த go. முதல் 2 பாயிண்ட் எடுக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர் ஆஃப் த கேம். கம் ஆன் கைஸ். ஜாலியா இருக்க நீங்க போது. 10 வாங்க பாயிண்ட் வாங்க. எடுத்துருக்கலாம் இந்நேரத்துக்கு. அது தெரியாது எங்களுக்கு. பட் நாங்க இன்னும் விளையாடிட்டே இருக்கோம் 10 பாயிண்ட் எடுக்க. சங்கீத ஸ்வரங்கள் அப்படின்னு போகுது அதை போட்டு. சரி ஓகே, நான் ப்ளே பண்றேன் 9th வீடியோ. ஓகே, ஐ மேட் மை டெசிஷன். திரும்ப போடு. அவுட். ஓகே, லுக்ஸ் அவுட். நானும் அவுட் தான் தரேன். 9 ஆலா இல்ல 8 ஆலா எனக்கு அழுகுறாங்க ஜடேஜா. அடடா, அம்பையர்ஸ் கால். ஓகே, அவுட் தான். வாடி அவுட்ரா. எஸ். ஏய், நான் செம்ம க்ளோஸ் ராடி. செம க்ளோஸ். நான் அதான் யோசிச்சுட்டே இருந்தேன், கொஞ்சம் வெளில போயிடுமா என் பால் டேர்ன் ஆகாது, ஒரு இது ஆகாது. நான் ஹைட்டுக்கு யோசிச்சேன், பட் ஹைட் குறையிற மாதிரி இருந்துச்சு, ஸோ நான் அதனால அவுட் சொன்னேன். ஓகே ஓகே, அந்த கடைசி பாயிண்ட் டை பிரேக்கரா முடியுமா இல்லனா வந்து டை பிரேக்கர் இருந்தா இன்னொன்னு அது வைக்கலாம், நம்ம யாரு லீடிங் போறது. ஓகே 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 ஓகேவா? ஓகே, 9 all. லெட்ஸ் ப்ளே இட் அகைன். ஒன் மோர் வீடியோ. ஓகே, ரெடி? திரும்ப போடு. அவுட். நாட் அவுட் சொல்றேன். இம்பாக்ட் அவுட் சைடு ஆஃப். இம்பாக்ட் அவுட் சைடு ஆஃப். பட் ஓகே, பாப்போம் எப்படின்ட்டு. ஓகே, நான் வந்து அவுட் சொல்றேன், நாட் அவுட் சொல்றான். இதுதான் வந்து டிசைடரா இருக்கும் மோஸ்டா. எப்படியும் யாரோ ஒருத்தர் ஜெயிச்சிருவாங்க கண்டிப்பா. டிக் டிக். யாரு இது? டிக் 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 டிக். ஏய், அவுட் கொடுத்திருக்கான்டா ஹரிஷ். ஐயோ, தூக்கிட்டான்டா. இரு. இம்பாக்ட் அவுட் சைடு ஆஃப். அவனும் அதான் சொல்றான் பாரு. கேமரூன் கிரீன் சொல்லிட்டா அது கரெக்ட் தான். ஓ மை காட். ஜஸ்ட் சொன்ன பாரு. ஐ அம் தி வின்னர். ஓ மை காட். ஓய், நுனி அளவுல தப்பிச்சு வின் பண்ணிட்டாரு நம்ம பரத். So yes, 10-9 I've taken the lead. So வந்து இந்த கேமோட வின்னர் நான் தான். ஃபிட்டிங்கா பாரு, கேமரூன் கிரீன் வீடியோ முடிஞ்சிருக்கு. இது நம்ம எக்ஸ்பெக்டே பண்ணல. சோ ஓகே மக்களே, கேமோட முடிவில் பரத் வந்து வெற்றி பெற்று நம்மளை தோல்வி அடைத்து விட்டார். ஓகே, நீங்களும் வந்து எங்களுக்கு முன்னாடி கூட ஜெயிச்சிருக்கலாம். உங்க ஸ்கோர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. சில டெஸ்டிஷன்ஸ் வந்து ஒரு மாதிரி டவுட்டா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் எல்பிடபிள்யூ வந்து எங்களுக்கு எப்பரா அது மிஸ்ஸிங், எப்பரா அது மேல போகுதுன்ற மாதிரி தான் இருந்துச்சு. உங்களுக்கு அந்த டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்ஸ்ல போடுங்க. டிஆர்எஸ் பை பாகிஸ்தான் கிரிக்கெட் கிளப். ஓகே, ஏதோ நம்ம தமிழ் தெரிஞ்சுதான் சொல்ல முடியும். ஹோப் யூ கைஸ் லைக் திஸ் வீடியோ. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நாங்க ரெகுலரா போட்டுக்கிட்டே இருப்போம். டிஃப்ரெண்டா நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல எதிர்பார்க்காத வீடியோஸ் நாங்க போடுவோம். சோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கிரிக்கெட் டைமெண்ட்டுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போட்டுருங்க. ஏன்னா சின்ன பசங்க நாங்க. எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.